கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. சங்கீதம் 138:8. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. Psalms 138:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கடந்து போயதான 7 மாத காலமாக கர்த்தர் நம்மளை கிருபையினால் தாங்கினார், நடத்தினார். இந்த 8வது மாதம் 11ஆம் தேதியிலே கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலுமே நாம் வேதவசன தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், இந்த 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெதஸ்தா குளத்தை குறித்து. இதில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரிய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள், முதலான வியாதிஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இங்கே நம்ம நேரத்தை நம்ம அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பெதஸ்தா குளத்தில் அதை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. அநேக வியாதிஸ்தர்கள் தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தூதன் எப்போது இறங்கி அதை கலக்குவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். தூதன் எப்போது இறங்க மாட்டான், சில சமயங்களில் அந்த தூதன் அங்கு இறங்கி கலக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த தூதன் இறங்கி கலக்குவதை அந்த வியாதிசர்கள் ரொம்ப கவனமாக கவனித்து கொண்டிருப்பார்கள். யார் அதில் ரொம்ப கவனமாக அதை கவனித்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் முதலில் அதில் சாடி அதில் குதித்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்பட்ட காரியம் இது இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நடந்த விஷயமாக இருக்கிறது என்றாலும், இந்த நாட்களிலே நாம் இதை பார்க்கும்போது இந்நாளே நம் மத்தியிலே ஆண்டவர் ஆராதனைக்காக நமக்கு தேவ சபையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நம்ம ஆராதிக்கும் போதெல்லாம்
ஆண்டவர் நம்மத்திலே கடந்து வருகிறார், நம்மத்திலே தூதன்மார் இறங்கி வருகிறார்கள். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்ட காரியத்தில் பாருங்கள், தூதன் இங்கே சில சமயத்தில் தான் என்ன பண்ணுறான், தூதன் இறங்கி கலங்குவதை பார்க்க முடிகிறது. தூதனை பார்க்க முடியாது, ஆனால் அந்த தூதன் இறங்கி தண்ணீரை கலங்குவதை அவர் கவனிக்க முடியும். அவங்க அது நோக்கமாக இருப்பாங்க, எப்போ அந்த குளம் கலங்குகிறது என்று சொல்லி. முதலாவது அதில் ரொம்ப கவனமாக இருந்து அதில் முதலாவதாக அந்த குளத்தில் சாடி இறங்கக்கூடியவனுக்கு பரிபூர்ண சௌக்கியம் வருகிறது. எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் சுகம் வரும் என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானது இந்த நாளில் அதே போல தான் இதனால் ஆராதனை நடக்கிற இடத்துல, வல்லமையாக ஆண்டவரை ஆராதிக்கிற இடங்களிலே ஆண்டவர் பிரசன்னமாய் கடந்து வருகிறார். தூதன்மார் அங்கு கடந்து வருகிறார்கள். தூதன் ஒன்று இறங்கினா போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் அங்கே மாறும், எப்பேற்பட்ட வியாதியும் மறையும், பூதங்கள் விட்டு போகும், தெய்வீக சௌக்கியம் உண்டாகும். தன் அர்த்தம் அதுதான். இப்போ நம்ம சிலப்போ நினச்சி பார்ப்போம், எவ்வளவோ நாளாக சபையில் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு சில பிரச்சனை மாறலை என்று சில பேருக்கு சொல்லலாம். ஆனால் யார் கருத்தாக கவனமாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்து இந்த அபிஷேகத்தை இந்த வல்லமை ஏற்றெடுக்கிறார்களோ, இந்த ஆவியில் அதை ஆத்மாவில் ஆராதித்து இந்த விடுதலை யார் ஏற்றெடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விடுதலை வருகிறது. ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் சுஸ்தமாகுவான். ஸ்தோத்திரம். இதனால நீங்கள் ஏது வியாதி உள்ளவராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி உள்ளவராக இருந்தாலும் சரி, இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார், எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், இந்த ஜீவனையே எனக்காக கொடுத்திருக்கிறார் என்று ஆளுமீறி விசுவாசிக்கும் போது அந்த விடுதலைகள் நம்ம ஆவியாத்ம சரீரத்திலே வியாபரிக்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என் பாவசாபங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சௌக்கியம் சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவி ஆத்மா சரீரத்திலே அவர் விடுதலையை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், அந்த 38 வருஷமாக ஒரு மனுஷன் அங்கே வியாதியோடு இருந்திருக்கிறான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு நாளாய் வியாதிஸ்தன் என அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த மனுஷன் 38 வருஷமாக வியாதியோடு அங்கே இருந்துட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இயேசு அவன் அநேகர் அங்கே இந்த குளத்தில் இறங்குறாங்க, இவனுக்கு இறங்க முடியலையா, அவன் கவனக்குறைவாக இருந்தானா அது தெரியவில்லை. ஆனாலும் அவனுக்கு ஒரு விடுதலை வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இயேசுவானவர் விரும்புகிறார், இவனுக்கு ஒரு சொஸ்ததை, ஒரு சுகம் வரணும், நான் அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்று புரிந்து கொள்ளணும், எவ்வளவு வருஷங்கள் வியாதி உள்ளவராக காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் விரும்புகிறார் நாம் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எங்கே அவரே வருகிறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, வெகு காலமாக வியாதிஸ்தன் என அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன் பதில் சொல்கிறான், இப்படியாக, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு பார்க்குறார், அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வந்துவிட்டார் போதும், ஒரு நிமிஷம் போதும், ஒரு செகண்டு போதும், அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கி போவதற்கு. சோத்திரம். பிரியமான, ஏது வியாதிசராக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இயேசு நம்ம விஷயத்தில் இறங்கி வரும் பொழுது அவர் மெய்யாகவே உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சோத்திரம். மனமுருகி, ஆண்டவரே என்னை விடுவிக்கணுமே, என் பிரச்சனை விதமாக இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடும் போது, ஆண்டு சமூகத்தில் கெஞ்சும் போது அவர் விடுவிக்கிறார். தூதனை அனுப்பி உங்களை விடுவிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அது உங்கள் காரியங்கள் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாரமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதன் மேல் அவர் தூதனை அனுப்பி விடுவிக்கிற ஆண்டவர். இந்த பக்கத்தில் பார்த்தோம், இந்த சுகம் வருகிற காரியத்தை மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட நாள் வியாதிஸ்தன் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அதே போல பிரியமானவர்களே, நாளே
தூதனை ஆண்டவர் தன் பாதுகாப்புக்காக அனுப்புகிற தேவனாக காணப்படுகிறார். அதை நம்ம சங்கீதத்தில் பார்க்க முடியும். 91 சங்கீதத்தில் நாம் பிரியமானவர்களே வாசிக்கும்போது அந்த காரியத்தை அங்கே தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 91 சங்கீதம் அதில் 11-12 வசனங்களிலே விதமாக குறிக்கிறது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் பயப்பட வேண்டாம். நல்ல ஜெபத்தோடு ஆராதனையோடு நாம் இருக்கும்போது முன் செல்லுகிற வேலைகளை ஆண்டவர் உங்களுக்காக தூதன்மாரை அனுப்பி அவர் பாதுகாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். உங்கள் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அதாவது இந்த வசனங்களை நம்ம அடிக்கொருக்க என்ன பண்ணுவோம், ஜனங்களுக்கு பயம் வருகிற நேரத்தில் இந்த 94 சங்கீதத்தை ஸ்திரமாயிட்டு பதிவாயிட்டு சில பேர் வாசிப்பார்கள். ஆனால் அந்த ஆளுமேறிய அந்த ரகசியங்களை புரிந்து கொண்டு அந்த வசனத்தின் சக்தியை நம்ம ஏற்றெடுக்கும் போது தான் அதன் நன்மையை நாம் சுதந்திரிக்க முடிகிறது. ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதுபோல் நம்ம யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விதமாக, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஒன்று, வழியில் உங்களை காக்கிறதற்காக அனுப்புகிறார். அவர் நமக்காக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு. இன்னைக்கு அநேக பிரியமானவர்களை அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கலாம், அநேக ஸ்தலங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். உங்களை கொண்டு செய்ய முடியாத காரியங்கள், செயல்படுத்த முடியாத அநேக காரியங்கள், விஷயங்கள் இருக்கலாம். அது செயல்படுத்துவதற்கு அதற்காக தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி காரியங்களை வாக்கி செய்கிற ஆண்டவர். நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே சேவர்கள் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். 3 காவல்கள் போடப்பட்டிருக்கிறது, அடுக்கடுக்காக காவல்கள் போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேவ சபை அவருக்காக பேதுருக்காக வல்லமையாக ஜெபித்த போது ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த எல்லா கட்டுகளை அவனை இறங்கி வந்து தொடுகிறார்கள். அவன் சங்கலைகள் அவிழ்ந்து விழுகிறது. அவனை அந்த சிறைச்சாலையிலிருந்து தூதன் வெளியே கொண்டு வருவதை என பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, எந்த கட்டுக்குள் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளையும் எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி உங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர் தூதனை அனுப்பி உங்களை அவர் வெளியே கொண்டு வருவார். ஆனால் அவருடைய பலமுள்ள கரத்தில் இருக்க வேண்டும். எல்லாரையும் அப்படி விடுவித்து கர்த்தர் கொண்டு வந்து விடுவாரா என்று பார்க்கும் பொழுது, அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், அவர் கட்டளைகளை கைவிடுகிற பிள்ளைகள், அவருக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்கள், உறுதியாக நிற்கக்கூடியவர்கள், ஸ்தோத்திரம், அவர்களுக்காக தான் கர்த்தர் தன் தூதனை அனுப்பி அங்கே விடுவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதம் 34:7 இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை அவர் விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரித்து வருகிறார். சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர் தூதனை அனுப்பி அவர் விடுவிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, சில காரியத்தில் நான் எப்படி முன்னிட்டு போக முடியும், எனக்காக யார் கிரியை செய்வார்கள், எனக்காக அந்த வேலையை யார் செய்வார்கள் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியலையே என்று சொல்லி. அப்படி இருக்கிற சில காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய தூதன்மாரை அனுப்பி காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். தடைகளை மாற்றி போடுவார். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். இது நான் உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நம்மளை முற்றிலுமாக தாழ்த்திப்பு கொடுக்கலாமா? உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் இந்த நாட்களிலே ஆண்டவர் அவர் தூதனை அனுப்பி
எல்லா கேடுபாடுகளையும் மாற்றி தடைகளை நீக்கி காரியங்களை வாய்க்க செய்கிற ஆண்டவர். என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதோ, அதன் மேல் ஆண்டவர் தன் தூதன்மாரை அனுப்புவாராக. தடைகள் நீங்குவதாக. தேவ சமூகத்தில் அப்படியே பூர்ணமாய் தாழ்த்திப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. கரங்களை எடுத்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே சோதரம் அப்பா, அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் இது வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே சோதரம் பிதாவே, ஹல்லேலூயா. குலத்தில் 38 வருஷமாக வியாதினாக கடந்தவனை ஆண்டவரே, ஹல்லேலூயா, அங்கே தூதனை இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்கும் போது அநேகர் இறங்கி சுகத்தை பெற்ற போதும் 38 வருஷமாய் கடந்தவன் கர்த்தாவே, அவனை கொண்டு இறங்க முடியல. ஆனால் ஆண்டவரே இறங்கி வந்து அவனுக்கு விடுதலையை கொடுத்தீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அது விதமாக கர்த்தாவே, நீ தூதன்மாரே உம்முடைய பிள்ளைகளுக்காக அனுப்பியிருக்கிறீர் என்று பார்க்கிறோம். ஐயா, தூதனை அனுப்பி சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர், தூதனை அனுப்பி வாதில்களை திறக்கிற ஆண்டவர், அல்லையா, பாதுகாத்து பராமரிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தடைகள் மாறுவதாக கர்த்தாவே, எல்லா தடைகளை மாறிப்போவதாக. அற்புதம் செய்து நாமத்தை முகத்துப்படுத்தும் கர்த்தாவே, 8வது மாதம் பிள்ளைகளுக்காக நீர் அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதில் மேலெல்லாம் ஆண்டவர் தூதனை அனுப்புவீராக, அற்புதங்களை செய்வீராக கர்த்தாவே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு
வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்சேல வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும். உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.